ஹார்மூஸ் நீரிணையில் நிலவும் போர் பதற்றத்தால் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மலேசிய அரசு நீண்டகால நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டதாக பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 1.7 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை 4 ரிங்கிட் 9 சென்னாகவும், ரான் 97 விலை 4 ரிங்கிட் 1 சென்னாகவும் அதிகரித்துள்ளது. இது வெறும் எரிபொருள் விலை உயர்வு மட்டுமல்ல, போக்குவரத்து, காப்புறுதி மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு உலகளாவிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக அமைச்சு எச்சரித்துள்ளது. விநியோக சங்கிலியை பாதுகாக்க ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்தவும், சுற்றுலாத்துறை மூலம் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் முடிவு செய்துள்ளது. பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக இருந்தாலும் வரும் மாதங்களில் ஏற்படக்கூடிய சவால்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.